சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் முதன்முறையாக கிரேடு முறையில் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு வரை மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ச்சி விவரங்கள் அறிவிக்கப்பட்டு வந்தது. மதிப்பெண் குறைவால் தோல்வியடைந்தோர் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இதை தவிர்க்க கிரேடு முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது 91 முதல் 100 வரை மதிப்பெண் எடுத்தால் A1 கிரேடு, 81 முதல் 90 வரை A2 கிரேடு, 71 முதல் 80 வரை B1 கிரேடு, 61 முதல் 70 வரை B2 கிரேடு, 51 முதல் 60 வரை C1, 41 முதல் 50 வரை C2, 33 முதல் 40 வரை டி கிரேடு, 21 முதல் 32 வரை E1 மற்றும் 20க்கும் குறைவாக மதிப்பெண் எடுத்திருந்தால் E2 கிரேடு வழங்கப்படுகிறது. இதில் 33 மதிப்பெண்ணில் இருந்து 100 மதிப்பெண் வரை கிரேட் பாயிண்ட் தரப்படுகிறது. சிபிஎஸ்இ மாணவர்கள் சிலர் இந்த கிரேடு முறை எளிதாக உள்ளதாகவும் மதிப்பெண்ணை கணக்கில் கொள்ளாமல் கிரேட் அளிப்பது நல்ல விஷயம்தான் என்றும் தெரிவித்தனர். கிரேட் வந்ததுனால நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மார்க்ல 98 எடுத்தவங்க ஒருத்தங்க, 99 எடுத்தவங்க ஒருத்தங்கன்னா ஒரு மார்க் குறைஞ்சவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி டிப்ரெஷன் அத மாதிரிலாம் நிறைய ஆகுது. இதுவே இல்லாம சின்ன வயசுலயே அவங்க ரொம்ப இதுவாயிடுறாங்க. அவங்களால என்ன பிராக்டிக்கலா என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப நிறைய எடுத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிற மாதிரி கம்மியா எடுத்தவங்களுக்கு அவ்வளவு கிடைக்கிறது இல்ல. சோ மார்க் பேசிஸ் இல்லாம இந்த மாதிரி கிரேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வைட் திங்கிங்கும் நம்மள ஜாஸ்தி ஆகும். எல்லாரும் ஒரே கேட்டகரியா இருக்கிறதுனால யாரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. சோ ஈஸியா தான் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கிரேடு முறை சிலருக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் 100க்கு 100 மற்றும் 91 மதிப்பெண் பெறுபவர்களுக்கு ஒரே கிரேடா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. யார் அதிக மதிப்பெண் பெற்றவர் என்பது தெரியாமல் போவதாக மாணவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு காலையில வரைக்கும் என்ன மார்க் வரும் வராது அதெல்லாம் தெரியாம இருந்தோம். 10 மணிக்கு வரும்னு சொன்னது 8 மணிக்கு போட்டாங்க. ஒண்ணுமே புரியல. அப்புறம் 8 மணி பார்த்தப்ப எல்லாம் A1 தெரிஞ்சது. அது வரைக்கும் கிரேட் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் மார்க் வந்திருந்தா ரேங்க்ஸ் ஏதாவது டிவி மீடியா எல்லாம் வந்திருப்போமே அப்படின்னு தோணுச்சு. மேபி இப்ப நிறைய பேர் A1 வந்திருக்கனால எல்லாரையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. மற்றபடி மார்க்ஸ் மட்டும் இருந்தா டாப் 3 மட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் டாப்பர்ஸ்க்கெல்லாம் 91லேருந்து 100 வாங்குற எல்லாருக்கும் ஒரே கிரேட். அதனால டாப்பர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம். தே கான்ட் பி டிஃப்ரென்ஷியேட்டட். அவங்களால நல்லா படிக்கிறவங்களுக்கும் ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. டாப்பர்ஸ்க்கெல்லாம் டாப்பர்ஸ்ன்ற இதுவே உங்களுக்கு கிடைக்காது. எல்லாம் ஆர்டினரியா போயிடுது. அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. மாணவர்களது கருத்து மாறுபட்டாலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் இதற்கு முழு அளவில் வரவேற்பில்லை. இந்த முறையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். சிபிஎஸ்இயில் மட்டுமின்றி மாநில கல்வி முறையிலும் கொண்டு வர வேண்டும். இதனால் மாணவர்களது மன அழுத்தம் குறையும் என்று தேசிய விருது பெற்ற சீனியர் பிரின்சிபல் சதீஷ் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ கிளாஸ் 10 கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்து நான் வரவேற்கிறேன். அது முக்கியமான காரணம் என்னவென்றால் மாணவரோட மன அழுத்தத்தை இது குறைக்கிறது. ஆனாலும் என்ன நடக்கும் என்றால், மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு செல்லும் பொழுது சிபிஎஸ்இ இல்லாத மாநிலத்தில் ஒரு ஸ்டேட் போர்டில் லிமிட்டட் சீட்ஸ் ஒரு பர்டிகுலர் குரூப்பில் இருக்கும் பொழுது எந்த முறையில் அந்த குரூப் அலாட்மெண்ட் செய்ய முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்க போகுது. உதாரணத்துக்கு 40 மாணவர்கள் இருக்க வேண்டிய ஒரு கிளாஸில் 40 மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விருப்பப்பட்டு அதுக்கு ஒரு 100 அப்ளிகேஷன் வந்திருந்ததுனாக்கா சிபிஎஸ்இலிருந்து அது எப்படி இந்த அலாட்மெண்ட் பண்ண முடியும்ன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. நான் என்ன சொல்லுன்னா, சிபிஎஸ்இ கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்த மாதிரி மற்ற மாநிலத்திலும் இந்த கிரேடிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாக்கா நிச்சயமாக நான் அது வரவேற்பேன். இப்போ இருக்கிற சிபிஎஸ்இ தவிர கேரள மாநிலத்தினுடைய தான் கிரேடிங் சிஸ்டம் இருக்கிறது, மற்ற மாநிலத்தில் கிடையாது. ஸோ மற்ற மாநிலத்தில் இந்த கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வரலாம் என்றது என்னுடைய கருத்து. அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை ஊக்குவிக்க 91 முதல் 95 மதிப்பெண் வரை ஒரு கிரேடும் 96 முதல் 100 மதிப்பெண் வரை ஒரு கிரேடும் கொண்டு வந்தால் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களை கண்டறிய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். 91 to 100 ஒரு பெரிய ஒரு பிராக்கெட்டை நான் ஃபீல் பண்றேன். அதே ஒரு 95 to 100 91 to 94 கொண்டு வந்தா நல்லது நான் சொல்லுவேன். நான் நினைச்சேன் அப்போ அந்த காம்படிஷன் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது இந்த மாதிரி கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு காரணமே ஒரு ஃபெயில் என்ற ஒரு காரணத்தால் மாணவன் அந்த படிப்பை தொடராத இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த கிரேடிங் கொண்டு வரதால ஃபாஸ்ட் வைஸ் இல்லாதால அப் டு 10th நிச்சயமா குழந்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரேடு முறை மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி முறைகளிலும் கொண்டு வர வேண்டும் என்பது கல்வியாளர்களின் கருத்து. சிபிஎஸ்இ கல்வி முறையில் இனி பாஸ் ஃபெயில் கிடையாது. இது மாநில கல்வியிலும் வந்தால் நமது மாணவர்களுக்கு குஷிதான்.